எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் துணையாயிருந்து அவர் நடத்துவாராக. கர்த்தர் உங்களுடைய வலது கரத்திற்கு அடைக்கலமாயிருந்து, உங்களுடைய வாழ்க்கையின் கோட்டையாயிருந்து, எல்லா விதங்களிலும் உங்கள் தலையை உயர்த்தி நிறுத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற வார்த்தையாவது, சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 141வது சங்கீதம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையே வாய் தான். வாயால் கெட்டவங்க நிறைய பேர் உண்டு. அப்போ நம்முடைய வாய் அது எப்படி திறக்கப்படுகிறது? நம்முடைய வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது? நம்முடைய வாய் ஞானத்தை விளம்பக்கூடியதாக இருக்கிறதா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என்னுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமல்லாத வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்துடக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாதிருப்பதாக. வீட்டிலேயே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடியே கெட்ட வார்த்தையில் பேசுறது. சில நேரங்கள் அந்த தெருக்களில் போகும்போது பள்ளிக்கூட பிள்ளைகள் சின்ன வாண்டுங்களாக தான் இருக்கும். இனிஷியல் இல்லாமல் பேசுகிறதே கிடையாது, கெட்ட வார்த்தை இல்லாமல் பேசுகிறதே கிடையாது. வாயில் அவ்வளவும் கெட்ட வார்த்தைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்படக்கூடாதே. அதுக்கு என்ன அர்த்தம்னு கூட அவனுக்கு தெரியாது. சரளமாக பேசுகிற கூட்டங்கள். தேவ பிள்ளையை, நீ ஜாக்கிரதையாயிரு. உன் வாயின் வார்த்தைகளிலே கவனமாயிரு. உன் உதடுகளின் வாசலை நீ காத்துக்கொள். வசனம் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது. யார்கிட்ட என்ன பேசுறீங்க? என்ன குறுன்னு பேசுறீங்க? ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே மாறி இன்னொரு நபரை குறித்து பேசுறீங்களா? சொற்களின் மிகுதி. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உதடுகளின் வாசலை காத்துக்கொள்வீராக. சொற்களின் மிகுதியினால் பாவம் உண்டாகுமே. உங்க வாயில என்ன வார்த்தையை பேசுறீங்க? என்ன வசனம் உங்க வாயிலிருந்து புறப்படுது? சினிமா வசனங்கள் புறப்படுதா? சீரியல்ல பேசுற வார்த்தைகள் புறப்படுதா? என்ன காரியங்கள் உங்க வாய்களிலிருந்து வெளிப்படுகிறது? அதை ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. வேண்டாம். வசனம் சொல்லுகிறது வார்த்தையின்படி பக்தி விருத்திக்கு ஏதுவானதையே நீங்க பேசுங்க. மற்றவங்க கூட பேசும்போது எது பக்தி விருத்தியை உண்டாக்கும் அதை மாத்திரம் நீங்க பேசுங்க, அது போதும். ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். சங்கீதக்காரன் கேட்கிறான், என் வாய் சத்தியத்தை விளம்ப வேண்டுமே தவிர என் வாயிலிருந்து பொய் வெளியே வரக்கூடாது. பொய்யான வார்த்தைகள் வெளியே வரக்கூடாது. அப்போ என் வாயிலிருந்து புறப்படுகிற காரியங்கள் மற்றவர்களை தீட்டுப்படுத்தும், மற்றவர்களை காயப்படுத்தும், மற்றவர்களை வேதனைப்படுத்தும். இவைகள் எல்லாவற்றையும் கடந்து தேவனை துக்கப்படுத்தக்கூடியதாய் அது காணப்படுகிறது. தேவனை துக்கப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இசப்பா, என் வாயிலிருந்து என்ன பேசுகிறேன் என்பதில் நான் நிதானமாக இருக்க உதவி செய்யுங்க. புத்தியுள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ, ஞானம் விளங்க தன் வாயை அவள் என்ன பண்ணுவாளாம்? திறப்பாள். ஞானம் விளங்க என் வாயை திறக்க எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இதுவே உங்கள் ஜெபமாக மாறட்டும். ஞானம் விளங்க, கர்த்தர் விரும்புகிறத பேச, கர்த்தர் விரும்புகிற காரியத்தை சொல்ல என் வாய்கள் திறக்கப்பட
என் உதடுகள் திறக்கப்பட என் தேவன் நீர் எனக்கு கிருபை பாராட்டுவீராக. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ உங்களை பின்தொடர்ந்து வருகிற உங்கள் பிள்ளைகள் அதை பேசுவார்கள். நீங்கள் என்ன உச்சரிக்கிறீர்களோ அதை உங்கள் பிள்ளைகள் உச்சரிப்பார்கள். நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்கள் பிள்ளைகள் செய்வார்கள். ஆகையால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு வேண்டிய காவலை வைப்பீராக, என் உதடுகளுக்கு காவலை வைப்பீராக, எங்களை பாதுகாத்து நடத்துவீராக. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு இருந்து தப்புவித்து நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும், என் வாய்க்கு காவல் வையும். அவசரப்பட்டு பேசிடக்கூடாதுப்பா, அவசரப்பட்டு காரியங்களை நடப்பித்தரக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாதது என் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அந்த நல்ல அனுபவத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து ஞானம் விளங்க தங்கள் வாய்களை திறப்பதற்கு, புத்தியுள்ள வார்த்தைகள் வாய்களிலிருந்து புறப்படுவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யும். உடைய நாமத்திற்கு மகிமை வரப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம்தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வைத்து என் உதடுகளின் வாசலை காத்து கொண்டு நடக்க எனக்கு நீர் உதவி செய்யும். ஜாக்கிரதையோடு இருக்க எனக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுகிற ஞானம் விளங்க என் வாயை திறக்கிற அந்த அனுபவங்கள் எங்கள் வாய்களில் உண்டாகட்டும். இதுவே உங்கள் ஜெபமாய் மாறட்டும். God bless you. God bless you.